அதாவது விடுதலை இந்தியாவில் விடுதலைக்கு முன்பு கம்யூனிஸ்டுகளை பார்த்து கான்பூர் உள்ளிட்ட ஏராளமான சதி வழக்குகள் கம்யூனிஸ்டுக்கு மேலே போட்டாங்க. அதுக்கு பேரே வந்து போல்ஸ்விக் கான்ஸ்பிரசி கேசஸ்னு. கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் நீதிபதி கான்பூர் சதி வழக்கில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் கேட்டாங்க, கம்யூனிஸ்டுகளாக இருப்பதாலேயே நீங்கள் எங்கள் மேலே வழக்கு போட முடியுமா, குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு நீதிமன்றம் நினைச்சால் எப்படி வேணால் வழக்கு போடலாம், என்ன வேணால் தண்டனை கொடுக்கலாம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னார். கிட்டத்தட்ட அந்த நீதி பரிபாலன முறையினுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவிலும் இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு விருப்பத்திற்கு இணங்க நீதிமன்றங்கள் தன்னுடைய மாண்பை இழந்து தன்னுடைய தராசை முதலாளிகளுக்கு சாதகமாக அவங்க வந்து கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்பது எழுது. நீதிமன்றம் என்பது நீதியை வழங்குவதாக இருக்க வேண்டுமே தவிர வெறுமனே மேலெழுந்த வாரியான தீர்ப்பை வழங்கக்கூடிய மன்றங்களாக சுருங்கிவிடக்கூடாது. அப்படி சுருங்கிவிட்டால் மக்களுடைய நம்பிக்கைகளை நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் இழக்க நேரிடும்.